நஜீர் இப்பவே பாரு லாஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து 7.99K தான். நீ வந்து இனிமே நம்மள அனிருத்லாம் ஒண்ணும் கிடையாது இவனை. இந்த சாய் அபியங்கர் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிட்டாப்ல. கருப்புல பிஜிஎம் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து அனிருத்தெல்லாம் இனிமே ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓகே இல்ல முன்னாடியாவது நம்ம தலைவர் இருந்தாரு கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம அண்ணன் இருந்தாப்ல. இப்ப அவரும் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ பிஸியா இருக்கிறாரு. சரி இனிமே ப்ரோ யாரை வச்சு ஜனநாயகம் எப்பதான் ப்ரோ அதான் எல்லா பிரச்சனையும் முடியும் சொல்ல உன்ன எதுக்கு உட்காந்து இருக்கானுங்க கூட என்ன ஃபெஸ்டிவல் புரியல. ஜனநாயகம் சொல்றேன். வரும் 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 எல்லாம் எல்லாம் வரும் இவனை அநியாயம் சீக்கிரம். பண்றானுங்க. ஜூன்ல எப்படியும் ரிலீஸ் உண்டு. அண்ணன் பர்த்டே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க செமையா இருக்கும். ஆமா 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 அதுதான் வெயிட்டிங். அதாவது எப்படின்னா இப்ப நம்ம வைக்க போற ரெக்கார்டு தான் வந்துட்டு மிகப்பெரிய ரெக்கார்டு. லீக் ஆன படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது இது ஒரு பெஞ்ச் மார்க். இப்ப தமிழ் சினிமால பல்வேறு ரெக்கார்டு இருக்குது. நம்ம அண்ணன் வந்து இப்போ பல வகையான ரெக்கார்டுகள் வச்சிருக்காப்புல. இந்த ரெக்கார்டு ரொம்ப முக்கியமான ரெக்கார்டு. ரிலீஸ் ஆன படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி எவ்வளவு கலெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உனக்கு? மொரட்டு ஓட்டம் வரும் ப்ரோ அதுல மட்டும் எந்த ஒரு இதுவும் இல்ல. வரட்டும் வரட்டும் அதான் நீதான் இருக்கு வந்துடும் சீக்கிரமே கிளியராகி வந்துருவாங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப ரீஅப்ளை பண்ணிருக்காங்களா இல்ல அதுலதான் இருக்கா? ஏன்னா வந்து அந்த டைட்டில் கார்டு மாத்திட்டு திரும்ப அப்ளை பண்ண போறா அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் தெரியல இவனை அந்த என்ன ஆக்சுவலி முன்னாடியாவது அந்த ப்ரொசீஜர் என்ன போய்கிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப பெருசா எதுவுமே கிடையாது. கடைசியா வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து ப்ரொடியூசரா பார்த்தாரு. பட் டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டாம அப்படி விட்டுற மாட்டாரு. இப்போ ஓடிடி எல்லாம் கொஞ்சம் நல்ல ரேட்டு கேக்குறாங்களாமே. லைக் முன்னாடி முன்னாடி 50% குறைச்சிக்க சொல்லி அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் போச்சாம்ல ரிலீஸ் ஆனதுக்கு லீக் ஆனதுக்கு பிறகு. இப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து செஞ்சுக்கலாம். நீங்க வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்களாமே. எக்ஸ்ட்ரா 50% கூட நான் தரேன்னு சொல்லுவான். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ ஸ்பேஸ் போட்டு ஃபுல்லா பாலிடிக்ஸ் 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 எல்லாம் இப்ப என்னன்னா அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குதுல்ல இவனே. 2 நாள் நம்ம பசங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணானா இவன் பாட்டுக்கு அவதூறு அள்ளி தெளிச்சு வீசி போயிடுவானுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க நம்மளுக்கு எதிரா. சரி அதை விட பேசினா திரும்ப அந்த டாபிக் உள்ளதான் போகும். எக்ஸ்பீரியன் எங்க பேசிட்டு தான் கிளம்பிட்டான். ஓடிட்டாங்க போயிட்டான் தெரியல எல்லாரையும் கூட்டு விட்டு அதீர்கிட்ட பாலிடிக்ஸ் இல்லாம வேற பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதீர் வந்தாலே அரசியல் பாலிடிக்ஸ் இல்லாம நதிர் கிடையாது. ஏன் அப்படி பேசுறீங்க? ஆனா பிரசன்னா அந்த இவன் அனிருத்தெல்லாம் சத்தத்தையே காணலடா. கம்ப்ளீட் அவுட்டா மார்க்கெட்ல இருந்து. நான் வந்து இப்ப அனிருத்த அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஏன் என்ன விஷயம்? அதெல்லாம் ஒரு காரணம் தானே. வந்துட்டு இனிமே அனிருத்தெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்க போறேன். எல்லாரையும் ரசிப்போனே சும்மா கேட்டு வளர்த்துக்கிட்டு பாசிட்டிவா இருப்போம் அண்ணன் மாதிரி. என்ன சொல்ற மாதிரி நீ இப்படி சொல்றது ரொம்ப இதா இருக்குது. எல்லாரும் மாறதானே ஆகணும் ஒரு டைம். மாறுப்பா அதுக்காக வந்து அவன் ஃபீல்ட் அவுட் ஆக போறான் தான் என்ன பாவமா தான் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. சாய் அபியங்கர் அவன் இடத்த பிடிக்கிறான். இப்ப கரகரன்னு போடுறதுக்கு வேற ஒரு சாங் தான் இல்லடா. ஆமா அந்த எலிவேஷன் இதுதானே நீங்க கேப்பீங்க. அனிருத்துக்கு முட்டே அந்த ட்ரெண்டிங்ல இருப்பான். அதையும் போட்டு வந்து பிடிக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு சொல்லுவீங்களா? அது பேரு ஸ்பாட்டிஃபைவா? ஸ்பாட்டிஃபை. ஆமா ஆமா அது அவன்தான். யாரு? அவன்தான் சாய் தான். இப்போ லாஸ்ட் வந்து கூட ஃபுல்லா அவன் பாட்டு தான். ஒண்ணா வச்சுதான் வடச்சுட்டு இருந்தானுங்க. மியூசிக் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் காது கொய்ன்னு வண்டு சுத்துற மாதிரி இருந்தாலும்
இந்த ஸ்பாட்டிஃபை வச்சு தானே இவங்க ஒப்பேத்திட்டு இருந்தானுங்க. அதுவும் போச்சா சோனாமுத்தா ஜாவிது போச்சா? இல்ல ப்ரோ, இப்ப லாஸ்ட் 2 டேஸ் பிஃபோர் ஓகேங்களா, ஒரு ட்ராக் வந்து வேர்ல்டுலயே டாப் 6ல போச்சு. என்ன ட்ராக்னு சொல்றீங்க? டிசியா? அவ்வளவுதான், ஆட்ரிக்கே வந்துருச்சா போக. இல்ல ஓவராலா என்ன இருக்குதுன்னு கேக்குறேன் நான். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஓவராலா bro. இப்ப சாய் தாண்டா இருக்கான், ஒத்துக்கிட்டு போடா ஜாவித். இதுல ஒண்ணும் சரிடா, இல்லடா, நீ வச்சுக்கடா, நீ என்ன வேணா சொல்லிக்கோ. வச்சுக்கலடா, இதான்டா ஃபேக்ட். அவன் வந்துட்டு அந்த காட்டணும். அந்த டாக்டர்ல வர அந்த அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். ஏன்னா அந்த இதுல ஆமா ஆமா, கொளுத்தி விட்டான் ப்ரோ அந்த ட்ராக்ல. டிசில வந்த 3 ட்ராக்குமே மொத்த ட்ராக். அது என்ன படம் அது? டிசி அதான் லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறான்ல அந்த படம். ஓ அந்த படம் தானா? ஓகே ஓகே. டிசி ஆக தர குப்பையான ஒரு ட்ரெயிலர். இவனை சுத்தமா எனக்கு செட் ஆகல அவனோட படம். இந்த சாணி காய் தான் ராக்கி, இந்த ரெண்டையும் கலந்து வச்சு எடுத்துட்டான். புரியுதா உனக்கு? ஐ மீன் நான் சொல்றது அந்த பிரசன்டேஷன் வச்சு சொல்றேன். நான் கதையெல்லாம் டீகோட் பண்ண முடியல. அவன் இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துக்கு மேல இது சேச்சுரேட் ஆயிரும் இவனை. நீ ஆனா வந்து எனக்கு மேக்கிங் என்னடானே, இல்ல மேக்கிங்ல சாணி ஒரு யூனிக்னஸ் காகிதமும் இருக்குது. ஓடல. ஆனா கரெக்ட், மேக்கிங்ல சாணி ஒரு காகிதமும் ஓடல, லாக்கியும் ஓடல. எதுக்கு அதை எடுக்கிறான்னு வயலன்ஸ மட்டும் ரிலே பண்ணி ஸ்டோரியில ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எதுவும் இல்லாம வெறும் ஒரு ப்ரூட்டலான ஒரு வயலன்ஸும் உன்னுடைய மேக்கிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று வச்சிருக்கீங்களே, இதை மட்டும் வச்சு நீ என்ன பெருசா இது பண்ண போற? இது இதை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஜென்சி ரசிப்பானுங்க இவனை. ஒரு யூனிக்னஸ், ரா, ப்ரூட்டல், ஷார்ட் டிவிஷன்ஸா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாதிரி இல்லைன்னு சொன்னா ஒன்லி திருட்டு இதுல மட்டும் தான் பார்ப்பானுங்க, தியேட்டருக்குலாம் வர மாட்டாங்க. ஆனா ஷார்ட்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நிறைய ஃப்ரேம்லாம் நல்லா வச்சிருந்தானுங்க. அதெல்லாம் பாப்போம் அவன் படத்துல ராக்கில சாணி காகிதத்திலேயே வச்சிருப்பான்டா, கவிதை மாதிரி டேய், இருக்கும்டா ஃப்ரேம்லாம். மைக் போடுறா கவின். கொடுத்துட்டேன்னு. படத்துல ஒண்ணும் இல்லையே கண்ணு. தெரியல, பாப்போம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஜூன் என்ன இந்த என்ன மாசம் படம்? என்ன படம்? ஏய், அவன் இது எனக்கு தெரிஞ்சு டிசி உடைய ட்ரைலரு எனக்குலாம் சுத்தமா எடுபடல, சுத்தமாவே செட் ஆகல. இல்ல அது ஃபுல்லா பார்க்கவே முடியல சையத் ப்ரோ. இல்ல இல்ல நீ பார்க்கவேன்னு சொல்ற, அதுதான் பார்க்கவே முடியல. இல்லடா அது ட்ரெய்லரே வந்து ஒரு மாதிரி போரிங்கா இருக்குடா. ரூட்டெல்லாம் துரந்தர் மாதிரி இருக்கணும் உண்மையாவே. அதுதான் உடனே உண்மையாவே அங்க இழுத்துருவான் நான் ஏதாவது சொல்லுவேன்னு. இல்ல இல்ல உண்மையாவே சொல்றேன் என் கவின்னு. டேய் துரந்தர்லாம் மாஸ்டர் பீஸ்ரா. துரந்தர் 1 சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன், முரட்டு படம். 1 வந்து மாஸ்டர் பீஸ்ரா. 2 வந்து உனக்கு 1ஓட இல்ல 2 வந்து உனக்கு 1ஓட கம்ப்ளீட் ஸ்டோரி தானே, வேற ஒன்றும் ஏன்டா பெருசா. 2 நல்லா தான்டா இருக்கும், சும்மா எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போட்டு இழுத்து வச்சிருவான் 1 hour. ஆமா ஆமா. அது என்ன அனிமல் மியூசிக் போட்டிருந்தா அனிமல் தின்றுப்பான். அனிமல் படம் அண்ணன் ரீமேக் பண்ணுவார்னு வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு கண்டிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா 1லாம் முரட்டு மேக்கிங். டூலியுமே ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ்லாம் பிரிச்சு இப்பயும் சான்ஸ் இருக்கு. அந்த பார்ட் 2 ஸ்டார்டிங்ல அந்த ஃபைட் வரும் பாத்திருக்கியா, அந்த கல்யாண வீட்டுல முரட்டுத்தனமா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். ஃபைட் செமையா கொரியா பண்ணிருப்பானுங்க. ஆமா ஆமா. எனக்கு அந்த ஃபைட்டை பார்க்கும்போது இந்த ஹாலிவுட் படத்துல ஒண்ணு வரும். ஆனா இவனை மிஸ் பண்ணேன், ரஹ்மான் தக்கி அந்த மொட்டை மாடி ஃபைட் சீனா. ஆமா அது கமா ஃப்ரேம் சூப்பரா இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் படமும் நல்லா இருந்துச்சாம்ல, நான் பாக்கணும். படம்டா நல்லா இருந்துச்சு. எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. நிறைய நெகட்டிவ் டைரக்ஷன்லாம் பண்ணலையோ. டைரக்ஷன் வந்து இந்த ஜூலி பண்றான் ரெட்டி இல்ல ப்ரோ, இது அல்லு அர்ஜுன் சாரி அல்லு அர்ஜுன் படம் பண்றாருன்னா. ஓகே ஓகே. அல்லு அர்ஜுன் அட்லியோட அந்த ப்ராஜெக்ட் என்னடா ஆச்சு? அதுதான் இப்ப கரண்டா போயிட்டு இருக்கு. கரண்டா அது முடிஞ்ச உடனே இவரு கொடுத்திருக்கிற டேட் வந்து சம்திங் லைக் ஆகஸ்டோ என்னமோ தானே, அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு வந்து சாய் தாம்பரம் மியூசிக். ஆமா அவ்வளவுதான் சென்சேஷன், அவ்வளவுதான். அனிருத்துக்கு எங்கடா ஒண்ணு மார்க்கெட்டும் இல்ல, எல்லாரும் மறந்துட்டாங்க. உண்மை அனிருத்த திரும்ப வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ஒண்ணுதான், ஜனநாயகன் வந்து தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகணும். அவனா மட்டும்தான் அனிருத்துக்கு வந்து இது இல்லைன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்ச அனிருத்தோட கெரியருமே ஸ்டாலின் மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சையத் ப்ரோ. இல்ல அப்படி இல்லைன்னா அரசன் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அனிருத் கொஞ்சம் ஹைப் அடிக்கும். ஓ அது சந்தோஷ் நாராயணன் இல்லையா? ரிலீஸ் ஆச்சுனா தானே
அதுக்குள்ளேயும் அவன் கெரியர் அவன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 9 வருஷம் பண்றான்டா டே. காம்போ தப்பான காம்போ கவினு. இதெல்லாம் வந்துகிட்டு பாய் தான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ரெலவெண்டா இருந்துகிட்டே இருப்பார். நீ வந்து எந்த காலகட்டத்துல நீ வந்து பார்த்தாலும் அவருடைய முத்திரை இருந்துகிட்டே இருக்கும். சைட் ப்ரோ இப்ப இந்த ஹிந்தி படம் தனுஷ் படத்துக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காப்ல, ஐயோ என்ன மியூசிக். அதெல்லாம் இதுவா பாட்டு இல்ல, தீவானாவா? இல்லடா, கண்ணே இன்னொன்னு அவரே பாடியிருப்பாரு. கண்மணியே அதுதான் தீவானா உன்னோடு கவப்ப சரண். கவப்ப மொரட்டு பாட்டு தீவானா தீவானா. சரியான என்ன song. மாதிரி எடிட் போய்கிட்டு இருக்குது அது. உண்மையிலே கோட்டுனா கோட்டு தான். காடுடா, கோட் இல்ல. கோட் வந்து இளையராஜா, காடு வந்து ரகுமான். அதெல்லாம் வாசிக்கணும் இவனை. இங்க பாரு, அதெல்லாம் வந்து சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், வாத்திய கருவி எடுத்து வாசிக்கணும். அதுக்கெல்லாம் நீ இதுல ஃபீட் பண்ணா எல்லாத்தையும் ஆட்டோ வராது. டியூன்ல ப்ரோக்ராம், போட்டு. ஆமா ஆமா, ப்ரோக்ராம்ல சொல்லி நீ எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணும்னா அப்படி வராது. அது புரியுதா உனக்கு? இல்ல அதுக்கெல்லாம் சாய் ஞானம் வேணும். ஓகே, ஞானம் சாய் மாதிரி இவ்வளவு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செய்யுது bro. இல்ல நாங்க இந்த பாய. கரகரன்னு மியூசிக் போடுறதுல இப்ப சாய் அபியங்கர் பெட்டரா இருக்காம்பா. இஸ் பெட்டர் இன் டெலிவரிங் தி ஒஸ்ட். அவன் கொஞ்சம் இந்த எலைட் அனிருத் மாதிரி மாறிட்டான் சையத் ப்ரோ. ப்ரோ ஆமா, ஆனா அவன் மெலோடி தான் கேட்டீங்களா ப்ரோ? டியூட் மெலோடியும் அவன் எங்கடா மெலோடி போட்டான் முதல்ல? இல்ல அந்த டியூப்ல நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் சாங் ஆஃப் தி இயர். அதெல்லாம் பவளமல்லி மெலோடியில வராத கண்ணுக்குள்ளலாம் ஏய், வரட்டி ஆக்சுவலா விட்டான். எனக்கு சாய் அபியங்கர் டியூட்ல போட்ட ஒரே மியூசிக் எது தெரியுமா ஞாபகம் இருக்கு? அந்த அதான் ஊரும் புள்ளது 10,000 இல்ல 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 இல்ல, ஆக்சுவலா இவங்க அப்படி ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்துலயே இருக்குது. வேற என்ன? ஆமா, ஐ மீன் லைக் அத சொல்லும்படியா அந்த ஒண்ணு ஆனா வச்சே கவினா பாலிவுட் நீ மியூசிக். அந்த ஆல்பமா நீ பாத்தேன்னு வச்சுக்கோ, கண்ணுக்குள்ளலாம் மிரட்டி விட்டான். தனியா கேட்டு பாரு. ஏன் அந்த எனக்கு இன்னொரு தெரிஞ்சு பாட்டு இருக்குமேடா, அந்த தூக்கி கண்ணுக்குள்ள வச்சு கொஞ்சனுமா ஆக்கி வச்சு கெஞ்சனுமா அப்படின்னு, அது அதுவும் இந்த நல்லா படம் தானோ? இருக்கும். அது டூடு டூடு. இன்னொரு பாட்டு இருக்கும், பிரேக்கப் சாங் ஒன்று இருக்கும். ஐயோ அதுவும் நல்லாதான் இருக்கும். என் மூச்சவ பேசவ சொல்லு மாடகவா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், தலைவர் அரசியலுக்கு போனதுல இருந்து இந்த சினிமால என்ன நடக்குது, என்ன ஏது என்ன இந்த கடைசி ஒரு 3 மாசத்துல மட்டுமே எவ்வளவு படம் பார்த்திருப்போம்னா ஒரு விரல் விட்டு. இப்ப கூட நீ வந்து பாத்தனா சரி ஓகேப்பா, பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. நாமளும் இந்த குரூப் கால் அது இது இந்த ஐடிவிங்க குரூப்களோட பேசுறது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம்ல, பிஸியா இருப்போம்ல, நேரேட்டிவ்ஸை உடைக்கிறது. அது சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃபிளிக்ஸையோ ஏதோ ஒன்று எடுத்து உட்காந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஃபுல்லா உட்காந்து எதையுமே பார்க்க முடியல. இவனை 1/2 மணி நேரம் வந்து இருப்பு கொள்ள மாட்டேங்குது. வாலாட்டு நல்லா இருக்கு செய்து bro, அது பாருங்க bro வாலாட்டு பாருங்க செய்யுது bro. வாலட்டும் நல்லா இருந்துச்சு. பிரசன்னா சஜஷன் தான் சூப்பரா இருந்துச்சு. செம படம் வாலாட்டு. எக்கச்சக்கமான விஷயம் வந்து பெண்டிங்ல இருக்குதுடா, ஒண்ணுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. லைக் வந்து ஐ bro மீன் ஃபர்ஸ்ட் வாலாட்டு பாருங்க. அது என்னடா வாலட்டும் அது என்ன இளவுடா அது? நல்லா இருந்துச்சு bro, மலையாள வந்து படம், சின்ன பசங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்படியா? சரி பாப்போம். எந்த அது ஆனா உங்களுக்கு ஓடிடில இருக்குது? கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஹாட் ஸ்டார் கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே ஹாட் ஸ்டார் கனெக்ட் ஆகும். வராதுடா எங்களுக்கு. நல்ல ஹாட் ஸ்டார் மெசேஜ் வராது. அது. சரி விடுங்க, திருட்டு விசிறியில பாருங்க ப்ரோ. பாப்போம். போய் முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்கடா ராஜ்மோகன்ட்ட சொல்லி, பைரசி எல்லாம் ஆதரிக்கிறான். இல்ல உனக்கு ஒண்ணு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதா? படம் ஓடிடில வந்துருச்சுன்னா எனி பைரசி இஸ் லீகல். அப்படியா? ஆமாம், ஓடிடில வர்ற வரைக்கும் தான் இதெல்லாம் சைத் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ணும். அவன் ஓடிடின்னு சொல்றது தமிழ் பிளாஸ்டர்ஸ் சைத் ப்ரோ. லீகல்ல நான் அப்படி லிட்டரலா சொல்ல வரல. அதுக்கு மேல அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு. அத எதுவுமே பண்ண முடியாது. நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், ஏத்தி பாருங்க, செமையா இருக்கும். ப்ரோ இவன் தான் ப்ரோ சப்ளையரு, இந்த ஜாவித்து தான். கீழே யாராவது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா டிஎம்கே ஐடி இவன் தான். பிரசன்னா அன்னைக்கு ஒரு படம் கேட்டனே, அது இருக்கா? ஏத்திட்டியா அது லிங்க்? இப்படி மொட்டையா கேட்காதயா, ஏன் டிஎம்ல வந்து கேட்டுறப்பா. அதுதான் நான் நீ பார்த்துட்டு ஆஹா ஓஹோ என்னது ரைட்ரா. அப்பா என்ன தப்பு தப்பா என்ன கவினை அதான் நதிரும் பார்த்துட்டான் அந்த படத்தை. அதான் படம் பேர் கூட ஜெயில ஸ்டார்ட் ஆகுமே, ஜான்வி கபூர் படம். ஜெயவா ஜனநாயகனா? சரி விடுங்கடா டே, விடுங்கடா எல்லாரையும் மொத்தமா ஜனநாயகன் தான் கேட்டேன். அது வேணா இருக்கு, ஆனா லிங்க் இல்ல, போன்ல தான் இருக்கு. ஜான்வி கபூர் படம் நான் ஒண்ணு பார்த்தேன் ஓடிடில. ஐயோ பேரு ஹோம்போன்றது, அது ஒண்ணு பார்த்தேன். உனக்கு என்ன நதிரே, ஜாலியா பாப்ப.
போர் அடிக்குதியா, கடுப்பாவது. தியேட்டர்ல கடைசியா இங்க போட்ட படமே துரந்தர் தான், இந்தியன் மூவியே. அதுக்கப்புறம் எதுவுமே போடல. நதீர நீ வாங்கி ரிலீஸ் பண்ணலாம்ல, நீ எவ்வளவு பெரிய ஆளு. எனக்கு தான் வேலை பிரேக் இல்ல. ஆகுதா இல்ல இல்ல பிரேக் யாருக்கும் பிரேக் ஆகல. கரெக்டா தானே இருக்கு, டேக் ஆகலையே. ஓகே ஓகே. எக்ஸ்பைரிங்க கிளம்பி ஓடிட்டான். என்ன என்ன மேட்ரு? அப்பா கூட கால் பேசலாம். எல்லாம் இதே சொல்லுங்க. ஒருத்தர் நான் காசு பேச போற டேய் எங்கடா சொல்லிட்டு 5 அவனை நிமிஷம் என்னடா குரூப்ல வாங்க வாங்கன்னு மெசேஜ போட்டுட்டு இங்க அவனை காணோம். யாரு? கவின் பிஹேவியர் தான், என்ன பண்றது. எக்ஸ்பைரி அவரு தான். லிங்க் அனுப்புடா. வரண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாங்க 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 வாங்கன்னு அமுச்சுக்கிட்டே இருக்கான். மை டாடி ஃபோன் கால்ன்ட்டானே குரூப்ல ஓ போட்டிருக்கான். அப்படியா? சரி சரி. கவின் கருப்பு பார்த்துட்டியா? எப்படி இருந்துச்சு உனக்கு? இல்லடா. சரி பார்த்துட்டேன், உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பிடிக்கல படம். எல்லாரும் பிடிச்சதுன்னாங்க, எனக்கு பிடிக்கல. நான் இன்னும் பார்க்கவே இல்லை கைஸ். ஓடிடுச்சு. அது ஏன் தெரியலடா, எனக்கு தான் அது ஒர்க் ஆகல. எனக்கு அந்த சாமி கான்செப்ட் எல்லாம் இல்ல, கமர்ஷியலா தான் இருந்தது. என்ன தியேட்டர்ல ஒன் டைம் உட்கார்ந்தா கொஞ்சம் டீசெண்டா பாத்துட்டு வந்துடலாம்டா. நல்லாதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த லேக் அதெல்லாம் இருக்குது. பட் சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன்னா இல்லையா, ஓவராலா ஒரு தியேட்டரிக்கல் வாட்ச் அது. அவ்வளவுதான். நீ தனியா நீ ஓடிடி எல்லாம் பார்த்தா உனக்கு செட் ஆகாது. ஓகே, இல்ல நான் ஓடிடில தான் பார்த்தேன். அதான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். போன முடியும். நான் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு படம் ஓடிடிலே வரல, அதனால எனக்கு ஓடிடில பார்த்தேன். டேய் ஓடிடினா நமக்கு எதுடா ஓடிடி? ஏழைகளின் ஓடிடி அது. ஆமா. நல்ல பிரிண்ட் வந்தோட பார்க்கலாம்ல கவின். நான் பார்க்கவே இல்லடா. நானும் நல்ல பிரிண்ட் வந்தோன்னு தான் பார்த்தேன். ஆனா நான் ரீல்ஸ்ல கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் என்ன புதுசா இருக்கு. எனக்கு இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. நம்ம குளோபல் சப்ளையரே நீங்க தெரியாது. நான் ரீல்ஸ்லயே அந்த படம் பார்த்துட்டேன்டா. உண்மையா சொல்ல போனா ரீல்ஸ்லயே போட்டானுங்க ஒவ்வொரு சினிமா ரீதியா அவனுக்கு அஜித் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸுக்கு தான் சட்டை போகுது போல. பண்ணா இருக்கு. டேய் அவன் என்னடா மாசம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கார் ஓட்டுறான், திடீர்னு ட்ரோன் ஓட்டுறான், இப்ப கிரிக்கெட் ஆடுறான். இல்லடா, அது ஜென்ரலாவே எப்படின்னா, உனக்கு ஜென்ரலாவே நான் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல, அல்லது நான் ட்ரோலாவும் சொல்லல. ரொம்ப லாங் கேப் வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் இல்லாத மாதிரியோ இப்ப நான் அப்படி வைக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய மேனேஜர், பிஆர் எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் மூவியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கமிட் பண்ணல, பிளஸ் அடுத்தது எப்போ இதுன்னு தெரியல, பட் அந்த கேப் விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு மக்கள் கிட்ட வந்து நம்மளை பத்தின ஒரு இது இருந்துகிட்டே டச் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெனரலாவே பண்ணதான் செய்வாங்க எல்லாருமே. இல்ல சார் ப்ரோ, அதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி இல்ல, சம்வே நீ வந்து அதோடைய கிளிப்பிங்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இது சோசியல் மீடியால கொடுத்து ரெலவெண்டா வச்சுக்கிறது தானே. நியூஸ்ல வரும், அது வரும், கிரிக்கெட் விளையாடினா அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ விளையாடுனது கூட பரவாயில்ல ப்ரோ. இப்போ வந்து கோச்சிங் வேற போறான் ப்ரோ. பேட மாட்டிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு கிரிக்கெட்ல 50 வயசுல எங்கேயா போய் ஆட போறேன். நெட்ல வந்து பிராக்டிஸ். டேய் ஆனா அவன் ஆடுறத பார்த்தா சிஎஸ்கேக்கு ஏதாவது தூபேவை தூக்கிட்டு போட்டுடலாம் தான் தோணுது. எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. மென்டாரிங் கோச்சா ஏன்டா பிரச்சனை? இல்லடா ஃபிளெமிங் எல்லாம் தூக்குவாங்களா மாட்டாங்களா? ப்ரோ எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது ப்ரோ. கிரிக்கெட்னாலே எனக்கு என்ன தெரியாது. ஓ நீ இப்ப அந்த பக்கம் போயிட்டியா கால்பந்துக்கு? எனக்கு எதுவும் தெரியாது ப்ரோ. சரி விடு, வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட மாட்டாங்க, கவலைப்படாத. ப்ரோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய ஆரம்பிக்காதீங்க ப்ரோ. நான் அமைதியா இருக்கேன் ப்ரோ. ஓகே, இவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோனா கீழே என் மாப்பிள்ள டென்ஸ் வந்து இறங்க வரா லியோனல் மெஸ்ஸின்னு. டேய் நீ என்ன, நீ ஒரு லெஜெண்ட போய் நீ யாரோட நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க? பெஞ்ச் பிளேயர்ரா இவரு.
யாரு நீ மெஸ்ஸியோட உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருப்பியா நீ? வேர்ல்டு சைத் கப்ல ப்ரோ கடைசியா நடந்த வேர்ல்டு கப்ல பெஞ்ச் தேய்ச்சிட்டு இருந்தான் லாஸ்ட் மேட்ச்ல. ரைட்டு. இல்ல எனக்கு ரொனால்டோவும் பிடிக்கும். பட் மெஸ்ஸி வந்து அந்த காட் அந்த ரேஞ்சில் இருக்கான். அது எப்படி தெரியுமா சைத் ப்ரோ? நான் அது கம்பேரிசன் வச்சிருக்கேன். நான் எப்படி தெரியுமா கம்பேரிசன் பண்றேன்? சொல்லுங்க. மெஸ்ஸி வந்து ஒரு தளபதி விஜய் அப்படின்னு சொன்னா, ரொனால்டோ ஒரு புசி அவ்வளவுதான். ஆனந்த். அவ்வளவுதான். ஏன் என்ன இது புசி தப்பு தப்பு ஆனந்தா? தப்பு. இந்த கேவலம் இது ஆஹா கேவலமா மெஸ்ஸி வந்து தளபதி விஜய்னா தல அஜித் வந்து ஆறு லோ ரொனால்டோ. லோ ஃபார் ஐடியா. என்ன ப்ரோ நீங்க என்ன கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்க? சே, ஏய் லியோனல் மெஸ்ஸியும் அண்ணனும் ஒண்ணு அந்த கேட்டகரிடா. அதான் நீங்க கேக்குறேன். நான் என்ன அவங்களே சொல்றேன்னா, எப்படி விட்டாங்க? அவங்கவுங்க துறையில வந்து ஒரு டாப்பா இருக்கிறது, அந்த இது மிக சொல்றோம். top. அவ்வளவுதான். லிட்ரல் இதுல எடுத்துக்காது, அவ்வளவுதான். பெஞ்ச் பிளேயரை கொண்டு வந்து நீ இங்க கம்பேர் பண்ணுவியா? நீ உலக கோப்பையை வென்று கொடுத்தவனும் தரையை தேய்ச்சிட்டு இருந்தவனும் ஒன்னாடா? உனக்கு புரியல எனக்கு. உலக கோப்பை வென்று கொடுத்தது அந்த கோல் கீப்பர் ப்ரோ. யார் வெற்றி கொடுத்தா சொல்லுங்க? அவன் இல்லனாக்கா நக்கிட்டு போயிருக்கோம் நீங்க. கேப்டன் யாரு தம்பி? அதெல்லாம் இல்ல, பரவாயில்லாம் பேசக்கூடாது கிரிக்கெட் இல்ல ப்ரோ. தம்பி. ராஜராஜ சோழன் போரை வென்றான், இதுதான் தலைப்பு செய்தி, இப்ப இதுதான் இல்ல வரலாற்றுல இருக்கும். சையது ப்ரோ, உள்ளக்கு இருந்த போர் வீரன் யாரெல்லாம் வராது, இல்ல சையது படையை ப்ரோ, வழி நடத்துறவன் யார், அது மட்டும் தான் மேட்டர். சையது ப்ரோ குழந்தைத்தனமா தான் இருக்கும் இருந்தாலும் சொல்றேன். ஆனா ஃபேன்ஸ் அதிகம் கிறிஸ்டியானோ. டேய் அமைதியாவா? அப்ப சேவாக் ஜெயிக்கலையா ப்ரோ வேர்ல்டு கப்? தோனி சேவாக் தான் ஜெயிக்கலையே. ஜெயிச்சாப்ல. சேவாக் ஜெயிக்கலங்கிறது வரலாறு, அதான் எதார்த்தம். சேவாக் ஜெயிக்கலையா சைத் ப்ரோ? 2011 வேர்ல்டு கப் என்ன அப்போ? தோனி கேப்டன் தோனி சைத் ப்ரோ. சைத் ப்ரோ தோனி வந்து கேப்டன், அதை விட்டுருங்க. சேவாக் வந்து ஜெயிச்ச டீம்ல இருந்தாப்ல. அவர்தான் ஜெயிக்கலைன்ட்டாரு. அதெல்லாம் ஒரு 100 வருஷம் கழிச்சு எவனா ஞாபகம் வச்சிருப்பான்? 10 வருஷம் கழிச்சு தோனி உலக கோப்பையை வென்று கொடுத்தார், அதுதான் வரலாறு, அவ்வளவுதான். அதுவும் கரெக்ட் தான். இதுல 1வது டவுன் யார் அடங்கினா, 2வது டவுன் யார் அடங்கினா, கம்பீர் 97 அடிச்சாரு, இதெல்லாம் வரவே வராது. வரலாறு வென்றவர்களை மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். ஏன் சைத் ப்ரோ அப்படின்னா ஜெயிச்சதுன்னா நம்ம அண்ணனை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோம். இந்த ஒட்டுண்ணி மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தானே சாபம், அவனையெல்லாம் வரலாறு தூக்கி போட்டு ப்ரோ அப்ப அந்த புரோக்கரை பத்தி என்ன ப்ரோ அடிச்சிடும். வாட் அபவுட் புரோக்கர்? அவனை தான்டா சொல்றேன். அப்ப நீ புரோக்கர்னு ரெஜிஸ்டர் பண்ணோம். வரலாறு புரோக்கர்னு ரெஜிஸ்டர் பண்ணோம். கேள்விப்பட்டேன் ஏதோ இந்த புக்ல எல்லாம் எழுதுறாங்க கவர்னர் போஸ்ட் வேணும்னு காலில் எவ்வளவு போறானாமா. அது அதை விட பெரிய அசிங்கம். ஆனா ஆனாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு ஆக முடியாது. ஆமா, ஏன்டா ஒருவேளை பிரசிடென்ட் கேட்பானோ? யாரு கொடுப்பாங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதான் நீ கேக்க ஆப்போசிட் கேமரா பண்ணி பாரதிய கஜகஜா கட்சி. பாரதிய கஜகஜா கட்சி அப்படிலாம் தப்பி தவிர ரஜினி பிரசிடென்ட் ஆயிட்டானா நான் இங்க பிரசிடென்டா? யாரு ப்ரோ பிரசிடென்ட்? நீங்க வந்து யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. புரோக்கரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்டா. போயஸ் தொட்டது புரோக்கரு. irrelevant-ஆ பேசுறீங்களே. அவன் யாரு? டேய் இல்லடா, இங்க பாரு, அதெல்லாம் வந்து உனக்கு இப்போ கவர்னர் போஸ்ட் வேணும்னு சொல்லி காலில் விழ போறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஆக்டர் அவன். அவனுக்கு நீங்க எல்லாம் மட்டும் இந்த போஸ்ட் எல்லாம் கொடுங்க, சீஃப் புரோக்கர் ஆஃப் இந்தியான்ட்டு. அது வேணா நல்லா பார்ப்பான் எல்லாருக்கும். டேய் குரூப்ல ஒன்று அனுப்பிச்சிருக்கேனே, அது யாராவது டிஎல்ல இப்போ ரெகுலரா பாக்குறீங்களா பாருங்க. நீ தான் பாக்குற, அதெல்லாம் உனக்கு மட்டும் தான் வருது, எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. என்ன கருமோனே தெரியலடா. இதெல்லாம் அனுப்பாதையா கவின் மோஸ்ட் இந்த போல சின்ன பசங்க இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரிலாம் அனுப்பலாமோ? எடு செருப்ப. நான் வந்து எனக்கு இன்னும் 21 கூட ஆகல. அதெல்லாம் அஃபென்ஸ். பெரிய வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது இவருக்கு. ஆமா, 18 வயசு பையனுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சா அஃபென்ஸ். அவனுக்கு 15 வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி. பிரசன்னா பல்லான சப்ளையரே நீதான். தலைவன் சப்ளை பண்ண லிங்கே இல்ல, தெரியல உனக்கு. பரவாயில்ல, பிரசன்னா ரொம்ப பொறுமைசாலி. இவ்வளவு தூரம் நான் பேசினேன், எதுவும் கவுண்டர் பண்ணாம அழகா நீ நிறைய விஷயங்கள்ல நீ கத்துக்கிட்டு வந்திருக்கிற பிரசன்னா. நீ ஆள் மாறிட்டானே.
ஆமாண்ணே ஆமாண்ணே. இவ்வளவு வருஷம் உங்க கூட டிராவல் பண்றான் தெரியாது. ஏன்னாண்ணே எனக்கு அப்படின்னு இல்லண்ணே, நான் வந்து தெரிஞ்சவங்ககிட்டே இப்பெல்லாம் டிபேட் பண்றது இல்லண்ணே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சா போதும். அனுபவம். ஆமா இல்ல ஏன் பிரச்சனை டிபேட் பண்றதுல டிபேட் பண்ற அளவுக்கு அவன் சப்போர்ட் பண்ற எவனும் இருக்க மாட்டேன்றான் இப்போ நம்ம அண்ணனை தவிர. சிஎஸ்கேக்கு டிபேட் பண்ண போனானா அடி கன்ஃபார்ம். நான் உண்மையில அது ஜோக்ஸ் அப்பார்ட், நான் சும்மா ஃபன்னுக்கு அவனை கலாய்க்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். இங்க வருவான் இவனை, பேய் கூட்டம் வரும் இவனை. என்ன டிக்கெட் இங்க அபுதாபில வந்து மேட்ச் நடக்க, என்ன கிளப்புக்கு தான் விளையாடுறான், அகிலியா என்ன என்ன கிளப், அல் நசர், அந்த இதுக்கு வந்துட்டு வருவாப்ல. என்ன சவுதியில நீங்க வந்து பார்க்க வருவானுங்கடா மேட்ச் பார்க்கறதுக்காக. என்ன அவ்வளவு ஒரு கிரேஸ் bloody fellow has got இந்த மாதிரியான ஒரு ஃபாலோவிங். இந்த வாட்டி வேர்ல்டு கப் இங்க கனடால நடக்குது. என் மருமகன், நான் வந்து ஒரு இதோட போனேன், என் தங்கச்சி பையன் இங்க, என் தங்கச்சி மகன் பார்த்தே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னான். அப்புறம் சவுதியில இருந்து என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்திருந்தான் இங்க அந்த டைம்ல. அப்புறம் அவனும் வந்து தீவிர ரொனால்டோ ஃபேன், போட்டு அவனெல்லாம் சேர்த்து டிக்கெட் எடுத்து கொடுத்து அவனே புக் பண்ணிட்டான். என்ன இப்போ போட்டு நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். திரும்ப மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியத்துல போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். போன வருஷம்னு நினைக்கிறேன். இல்ல சையத் ப்ரோ, கனடால இந்த வருஷம் நடக்குது, இந்த வேர்ல்டு கப் நடக்குதுல்ல. எவ்வளவு டிக்கெட் பார்த்தா $3000 இருந்துச்சு. நீங்களே வச்சுக்கோங்க, டிவிலே பார்த்து. அடேங்கப்பா, சொத்தை தான் வைக்கணும் நதிர். நீ எங்க இந்தியா போயிட்டே வந்துடும். உண்மையிலே அப்படிதான் போகணும் மேட்ச் பார்க்க. ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கானுங்களே, அவங்க எல்லாம் ஃப்ரீயா போயிட்டு. இல்லடா, துபாயில எல்லாம் இப்போ டிக்கெட் புக்கிங்லாம் அந்த வெப்சைட் அதெல்லாம் வந்து டவுன் ஆகாதா? என்ன டவுன்? நான் அதுக்குள்ள எல்லாம் போய் புக் பண்ணது இல்ல, நமக்கு அது இட்ஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ. இந்த மேட்ச்க்கா அது வந்து நம்ம பசங்க ஏதோ சொல்லி சவுதி லீக்ல எவனே பாப்பான், ஏதோ ரொனால்டோக்காக பாக்குறாங்க, அவ்வளவுதான். அவனுக்காக தானே இங்க வண்டியே ஓடிட்டு இருக்குது, இல்லன்னா சீரியஸ்லி அவனும் வரமாட்டானுங்க. இந்த வாட்டி அவங்க தானே லீக் அடிச்சானுங்க, இந்த வாட்டி எல்லாம் செம்ம கூட்டம் வந்துடும். மிரண்டுட்டானா மொரட்டு ஃபாலோவிங். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அதுல ஒரு பெருசா இல்ல. பட் நான் இந்த உலகத்துக்குள்ள ரொம்ப பெருசா இல்ல இந்த சாக்கர் இதுக்குள்ள. பார்க்கும்போது ஒன்னொன்னும் பிரமிப்பா தான் இருக்கு. இங்க அந்த அரபிக்காரன் இருக்கிறாங்க, இங்க இருக்கிற அரபிக்காரன் உயிரை விடுறானுங்கடா ரொனால்டோன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வெறித்தனமான கிரேஸ். இங்க கேரளாலயும் சரியான ஃபாலோவிங் இருக்கு. சரி சரி, அனிருத் பக்கம் வண்டியை திருப்புங்க, அவனை அடிங்க, போர் அடிச்சா அவனை முடிச்சாரு. என்ன அனிருத் ஆல்பம்லாம் எதுவும் பெருசா இல்ல, இப்போ எதுவும் வரல. இப்ப என்ன வருதுன்னே இல்ல சையத் ப்ரோ, அனிருத்துக்கே ஒருத்தன் ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், புரோக்கர் வேலை பார்த்து. கல்யாணம் பண்ண உருப்படியான வேலை இதுதான். புரோக்கர் வேலை பார்த்ததுல நல்ல வேலை பார்த்துட்டு போயிருக்கான். உருப்படியான வேலை இல்லடா இது, நடக்கட்டும் அப்புறம் தான் இருக்கு உருப்படியான. ஏன்டா ஜாவித், நீ ஏன்டா அவனை டேக் பண்ணி பொண்ணு பாருன்னு சொல்லக்கூடாது? அவனை பண்ணா நல்லாதான் இருக்கும், ஆனா பண்ண மாட்டானே. நான் கூட ஜொனிதா காந்தியை தான் கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சேன். நானும் அதான் நினைச்சேன். உன் ஆசையெல்லாம் நீ அவன் இல்ல அப்படிதான் போச்சு. நடுவுல இருந்து புரோக்கர் வந்து வேலையை பார்த்தான். ஆனா எல்லாரு கூடயும் கெடுப்பான் போலடா. சீரியஸா அப்படிதான் போச்சு. ஆனா இவன் நடுவுல தான் இவன் வேலையை பார்த்துட்டு மாத்தி விட்டான். நான் வந்து த்ரிஷான்னு நினைச்சேன். அங்கிட்டு த்ரிஷாக்கும் சிம்புக்கும் இவன் வேலையை பார்ப்பான். வண்டி திரும்பி இருக்கலாம், நம்ம நிம்மதியா. த்ரிஷாவா நான் பாரு கொஞ்சம் சென்ஸ் எல்லாம் பேசிட்டு ஆள விடுறா சாமி. தம்பி எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு, ஃபியூச்சர்ல வந்து அடி கன்ஃபார்ம். இதே ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்க நண்பர்களே, சின்ன பையன் சொல்லிட்டு பெரிய இடத்து விவகாரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சிஎம் கிட்ட சொல்லுமா தம்பி? அப்படி என்ன புடுங்க, நான் சீமா கூட பேசுவேன். அப்படி என்ன புடுங்க சொல்றீங்க? இல்ல இல்ல அப்படி என்ன புடுங்குவானுங்கன்னு இருக்காரு ஃபியூச்சர்ல. எனக்கு தெரியாதுப்பா.
எதுவா இருந்தாலும் பார்த்து பொறுமையா பக்குவமா பேசுனா சரி. டென்ஸ் ப்ரோ அப்புறம் ஃபியூச்சர்ல எல்லாரும் மண்டி போற நிலைமை சும்மா வந்துச்சுன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான்லாம் போடவே மாட்டேன். டென்ஸ் ப்ரோ ஓகே. டென்ஸ் ப்ரோ வந்து வீட்டுல வந்து என் மச்சான் ராகுல்லாம் யூகேல இருந்து கிளம்பி வந்து படுத்துருவாங்க. ஆள விடுறா சாமின்னு. ஒரு காலத்துல நீ ஃபேன் தானே? என்ன ஃபேனு? எதுக்கும் நான் ஃபேன் கிடையாது. யார் சொன்னா? அதெல்லாம் வந்து புரளியா பேசாதீங்களா? அதெல்லாம் ஒரு ஃபேனும் கிடையாது. டைம்ல நீ என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் தெரியும். எதையாவது சொல்லாதீங்கடா டேய், இதெல்லாம் கிளப்பிடாதீங்கடா. நான் நீங்க வேற பொன்னியின் செல்வன்னா இல்ல தக் லைஃப் அப்பவே வந்து இந்திராணி கேரக்டர் ஆர்க்க பத்தி அவ்வளவு பேசுவான் ஸ்பேஸ்ல. எல்லாரும் வட சென்னை சந்திரா மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா இவன் மட்டும் தக் லைஃப் இந்திராணி தோத்துருவா அப்படின்ற கண்டென்ட் எடுத்துட்டு இல்ல வருவான். பொன்னியின் செல்வன் டைம்ல அவளுக்கு பாசிட்டிவ் தான் இருந்துச்சு சோசியல் மீடியா ஃபுல்லா. நதிரே பின்னாடி ஏதோ தெரியுது பாரு. பாசிட்டிவா இருந்துச்சாடா நதி? பாசிட்டிவா பொன்னியின் செல்வன் இல்லையா? ஆஹா இல்ல சைது ப்ரோ இது வேற டாபிக். வேணாம் வாங்க அடுத்த டாபிக் போகும். ஆமா நீ இனிமே இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக் எல்லாம் டச் பண்ணாத பிரசன்னா. கவினே வருந்தவன்னா வாழ்றான், அந்த வாழ்க்கை வாழ்றான். இல்ல இனிமே இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக் எல்லாம் பிரசன்னா டச் பண்ணக்கூடாது. பவர் சென்டர் சுற்றும். அப்புறம் இது எல்லைக்கு பாத்தீங்களா கைஸ்? உண்மையிலேயே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன். டேய் எனக்கு ஆனா செம்ம காமெடியா இருந்துச்சுடா. கூட பார்க்க முடியல. நான் கூட எதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்த? இவன் டேய் 29 படம் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு கவினே. ஒரு ஹாஃப் படம் வரைக்கும் நல்லா எந்த இருக்குடா. லாங்குவேஜ்? அதுக்கப்புறம் எந்த படம் அது? இது தமிழ். நம்ம ரத்னகுமார் நம்ம படம் ரஜினி அவங்க அப்பா ரத்னா. அது அப்படியா? நீ என்னடா அப்படி ஒரு படம் வந்தது கூட தெரியாத அளவுக்கு இருக்குதா? இல்ல ப்ரோ கரெக்ட்டா அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சுல ப்ரோ, அப்ப வந்துச்சு படம். அதுல மாட்டிக்கிச்சு. அண்ணே அத அப்ப கூட ட்வீட் போட்டானே. ஓடிச்சா படம்? ஓடல. ஓடுது இன்னும் தியேட்டர்ல. ஓடல, சும்மா தான் ஓடுது. டேய் இன்னும் ஷோ இருக்குடா தியேட்டர்ல. இதுல வந்து மாட்டிக்கிச்சு கரெக்ட்டா அந்த டைம்ல. என்னக்கா கருப்பு வந்துருச்சு. அதான் சரி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ரத்னாவுடைய ரைட்டிங் நியூவான்சஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீன்ஸ் அதுதான் ரைட்டிங் தான். அது அவன்கிட்ட விட்டுறணும். அவன் மொத்தமா எழுதுனதா இருந்தா இன்னொருத்தன் இதுல வந்துட்டு எழுதும் போது அவன் வந்து அதுக்கு இந்த சீன்ஸுக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஆனா கதையாவே அவன் எழுதுறது இருக்குதா இல்லையா? இப்ப நீ உதாரணமா அந்த சந்தானம் ஒரு படம் நடிச்சாப்புல, அது பேர் என்னது? குளு. அந்த படம் பெருசா ஓடல. நான் அந்த படத்துல கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங்லாம் வந்து அதுல இருக்கும். அந்த அந்த இதுல சைது இந்த படத்தோட கதை அருந்த பழைய ஸ்கிரிப்ட் தான். ஆனா எப்படி சீன்ஸை ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிறானே தெரியல. ரைட்டிங் பீக் ரைட்டிங் ரத்னா அது.